நல்லா சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிற அன்றைக்கி காலையில் தான் பாஸ்டர் சண்டை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே சர்ச்சுக்கு போகாமல் இருக்கோம். உடனே சண்டை போட்டு அதை கண்டினியூ பண்ணி 11 மணிக்கு முடிச்சுட்டு இதுக்கு மேலே எங்கள் சர்ச்சுக்கு போகிறது, போய் படுப்போம், நாங்கள் போய் படுக்கிறேன்ப்பா. எது எங்களை ஜெயிச்சிருச்சு? சண்டை இல்லை, உங்கள் ஈகோ. நான் அப்படிங்கிற அந்த சுவாமம் இருக்குது பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன? நிறைய நேரம் நம்முடைய சுயம் நம்மை ஜெயித்து விடுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் தேவனை தேடி தேவ பிரசன்னத்தில் போகிறேன். என் மனைவிக்கு ஏதோ கோபம் அன்றைக்கி திடீர்னு கத்துறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? என்னம்மா உனக்கு வேணும், அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லு அப்படின்னு 2 லைன் இப்படி இறங்கி போனால் எனக்கு ஒன்றும் வேணாம், என்னை ஒழுங்காக வாழ விட்டா போதும் ஆகுன்றாங்கன்னு வச்சுங்க. சரிம்மா ஸ்தோத்திரம், ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாமா, நான் கிளம்புறேன்னு போயிருங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாயை என்ன பண்ணிடணும்? ஜிப்பு போட்டு மூடிடணும், சர்ன்னு திறக்கவே கூடாது. ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சண்டை வருதுன்னா அந்த 3 வாரம் நீங்கள் வாயை மூடிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 4வது வாரம் சண்டை வராது. ஏன்னா தோத்து போனது யாரு? பிசாசு தோத்து போயிட்டான். உங்களை எல்லாவற்றிலையும் ஜெயிக்க வைக்கத்தான் கிறிஸ்து இயேசு பூமியில வந்தார். அல்லேலூயா.